கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலை கொண்டாடும்படியாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துமஸ் நாள் எப்போது வரும் என்பதை அதை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக நாம் நம்முடைய வீடுகளை, நம்முடைய ஆலயங்களை நாம் என்ன பண்றோம், அலங்கரிக்கிறோம். புதிய ஆடைகளை நாம் வாங்கி இருக்கிறோம். நம்மாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக கிறிஸ்துமஸ் நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக இருந்த மக்கள், ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்து பூமியிலே எப்போது வருவார் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நம்முடைய ஏசாயா தீர்க்கதரிசியினாலே ஆண்டவர் எப்போது இந்த பூமிக்கு வருவார், எப்படி வருவார் என்று அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். வேதத்துல பார்க்கிற போது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவர் பிறக்க போகிறார். அப்படி பிறக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் என்ன பண்ணிருக்கிறாரா, கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தத்துவம் என்றால் கடவுளுக்குரிய மகிமை, கடவுளுக்குரிய கனம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று அழகாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதிசயமானவர் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, அதிசயமானவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன பண்றார், அதிசயமானவராக இருக்கிறார். அநேக அற்புதங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கி இருக்கிறார், குருடர்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார், குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சொஸ்தத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பிசாசு பிடித்திருந்தவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அதிசயமாய் செய்திருக்கிறார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படியாக அவர் அதிசயமான காரியங்களை செய்து இருக்கிறார். அடுத்தது ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, ஆலோசனை சொல்லுகிறவராக, நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எந்த பாதையிலே போக வேண்டும் என்று நமக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிற யாவருக்குன்னா இருக்கு, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அவரை போல நமக்கு ஒரு ஆலோசனையோ அல்லது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐடியாவோ யாரால என்ன பண்ணவே முடியாது, கொடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால், அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமாகவே ஜெயத்தை பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் என்ன பண்றார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், அடக்குகிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இயற்கையின் மீது அவர் என்ன பண்றாரு, வல்லமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் மீது அதிகாரம் உடையவர், இயற்கையின் மீது அதிகாரம் உடையவர், நம்முடைய சரீரத்தின் மீது அவர் அதிகாரம் உடையவராக, வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயற்கையை என்ன பண்ண முடியாது, யாராலையும் அதிகாரம் செலுத்த முடியாது. இன்னைக்கு கூட நம்ம வானிலை அறிக்கைகளை பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, துல்லியமா அவங்களால சொல்ல முடியல. இன்னைக்கு வரும்னா மழை என்ன பண்ண, திடீர்னு வரமாட்டேங்குது. இல்ல, இயற்கையில யாரால என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது அல்லது அதிகாரம் செலுத்த முடியாது. ஆனால் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், அதிகாரம் செலுத்த முடியும். காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரு, அவரால் அடக்க முடியும். அவர் என்ன பண்றாரு, வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நித்திய பிதா. அவர் தானே பண்ணுவாரு, சர்வத்துக்கும் எப்போதுமே நித்திய காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆபிரகாம்
ஆதாம் யோவால் காலத்திலிருந்து இன்னுமாக நமக்கு என்ன பண்றாரு? நித்திய காலமாக இருக்கிற ஆண்டவர், கொஞ்ச காலத்துக்கு அல்ல, அவர் நித்திய காலமாக இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் நம்மோடு கூட அவர் என்ன பண்றாரு? அரசாளுகிற கடவுளாக தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டுடைய வருகைக்காக அப்போது ஜனங்கள் காத்திருந்தார்கள். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை தீர்க்கதரிசியின் மூலமாக அறிந்து அவர்கள் என்ன பண்றாங்க? காத்திருந்தார்கள். நாம கூட என்ன பண்றோம்? ஆண்டவருடைய பிறப்பை பார்த்து இருக்கிறோம். நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நாமும் எதற்காக காத்திருக்கிறோம் என்றால் அவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கிறோம் என்ன பண்ணோம்? அவர் எதற்காக வந்தாரோ, இந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ரட்சிப்பில நாம் நிலைத்திருப்போம். அவருடைய இரண்டாம் வருகையிலே நாம் மன தைரியத்தோடு சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளுவர்களாக நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தாவாக, வல்லமை உள்ள தேவனாக, நித்திய பிதாவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அடையாளங்களை செய்து உங்களை வழிநடத்துவாராக. God bless you.